friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரையை நம்ம இன்றைக்கி துவையலாக செய்ய போகிறோம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை பொரியலை கொடுத்தா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம இதை எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது. ஸோ நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே இதை வந்து சைடிஷாக வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். வல்லாரைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு நான் வீட்டிலையே தான் வல்லாரைக்கீரை வந்து வளர்த்திட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வளர்த்துறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான். நான் ரெண்டு இலையோட கொஞ்சமாக வேரோடு தான் நட்டு வச்சேன். பட் பார்த்திங்கன்னா நிறைய படர்ந்துருச்சு. இதுக்கு தண்ணி மட்டும் நிறைய இருந்தால் போதும். நல்லா வந்து இந்த புதினா மாதிரி படர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான இலைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்டோடு தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சிலர் இலையை மட்டும் போடுவாங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்டோடு சேர்த்து தான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதை இப்போது சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுமே நம்ம மீதம் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்க போகிறேன். பட் அது கூடவே மிளகு பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 மிளகும் சேர்த்திக்கலாம். அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது இது வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆக ஆரம்பித்ததுமே அந்த வாசனை வர தொடங்கியதுமே பார்த்திங்கன்னா இதில் 4 பெரிய பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்புறம் சீக்கிரமாக வந்துட்டு வதங்கும். அதுக்காக இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குது. வல்லாரைக்கீரை அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த ஞாபகத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நான் ரொம்ப குறைவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போது இதையும் எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்திக்கோங்க. இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வல்லாரைக்கீரையை வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வல்லாரைக்கீரையை பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 முறை ஏதாவது ஒரு சட்னியோ அல்லது வந்துட்டு தோசையிலையோ அல்லது பொரியலாகவோ வந்து எடுத்துக்கும் போது மூளையோட நினைவாற்றல் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு தடையில்லாமல் ஆக்சிஜன் வந்து போகிறதுக்கும் செல்கள் எல்லாமே பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது. இந்த வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம மூளையோட செயல்பாடுகளுக்கு மட்டும்தான் உதவியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஜீரண கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் சரி, வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருந்தாலும் சரி, அதை விரைவில் வந்து குணப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அதோட மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலியையும் வந்துட்டு குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுப்பை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து குக் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 நிமிஷம் குக் பண்ணாலே நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான மூலிகை கீரைகளில் வந்து நம்ம புளி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்திருக்கோம், அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக.
நீங்கள் கீரையோட அளவை அதிகப்படுத்தும் போது தக்காளியோட அளவையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது கீரை பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு 5 மினிட்ஸில். கடைசியாக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்தும்போது நம்மளுக்கு இந்த துவையலில் வந்துட்டு கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. தேங்காயும் பருப்பும் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இதோட சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை துவையல் வந்துட்டு தயாராகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்துக்கும் சரி, இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கீரை வந்து பொரியலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் சரி, கூட்டாக செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம எதில் செஞ்சுருக்கோன்னு தெரியாது. இது கூட அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்காக நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சாதத்தோட சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி இந்த கீரை வளர்ப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபம். முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுவையான ரொம்பவே சுலபமான வல்லாரைக்கீரை துவையலை வந்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.